ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் மூலிமா கிரியேட்டர்ஸ் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மாடலுங்கிற ஒரு நியூ டேம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது போக யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான பேஸ் டேம்ஸையும் கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான பேஸ் டேம்ஸ் வந்து இந்த ஷார்ட்ஸ் மாடல் ஓவரால் எல்லா விஷயங்களையும் செக் பண்ணிவிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் 10 நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அவங்க சொல்லியிருந்த அந்த லாஸ்ட் டேட், அதாவது 10th ஜூலை 2023 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2023க்கு அப்புறமும் நீங்கள் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய சேனலுடைய மானிட்டேஷன் கேன்சல் செய்யப்படலாம், அதாவது டிசேபிள் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களும் டைம் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பிப்ரவரி மந்த்னா எடுத்து பாருங்களேன், ஒரு 5 மாதத்துக்கிட்ட வருது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். பண்ணல அப்படின்னு சொன்னால் அது கிரியேட்டருடைய மிஸ்டேக் தான். ஸோ இந்த ஒரு வீடியோவில் அந்த நியூ டேம்ஸை யார் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணும் அண்ட் அதை எப்படி அக்செப்ட் பண்ணும், நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர்னா நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்கிறத எப்படி செக் பண்றது, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு நியூ டேம்ஸை வந்து அக்செப்ட் பண்றது வந்து சுலபமான விஷயம் தான். மோர் டீடைல்ஸ்க்கு நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமா எல்லா கிரியேட்டரும் கேட்கக்கூடியது, நான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இல்ல, மானிட்டேஷன் எனேபிள் பண்ணல, நான் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. யூடியூப்ல மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர் யாரும் இதை வந்து பண்ண தேவையில்லை, பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க, 30 days நோட்டீஸ் கூட சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கட்டும், கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் வந்து பார்க்காம விட்டுருந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், எப்படி நான் இதை வந்து கிளியராக செக் பண்ணுறது, நான் இதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னா பண்ணலாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். நான் மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர் தான், பட் எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி இந்த 10th ஜூலை 2023க்கு அப்புறம் என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் டிசேபிள் ஆயிருமோன்னு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக செக் பண்ணும்போது நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும், மெயில் வரும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பேஜில் போய் பார்த்து அந்த ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ்லாம் ஆக்டிவாக இல்லையாங்கிறது செக் பண்ணுங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். பட் அதை தவிர இன்னொரு பெட்டர் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும். ஸோ அதில் வியூ அக்ரிமெண்ட் எல்லாமே ஷோ பண்ணுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பக்கவாக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான பேஸ் டேம்ஸ், இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மாடல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியூ அக்ரிமெண்ட்ஸ்னு மட்டும் ஷோ பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதில் ரிவ்யூங்கிற மாதிரியான ஆப்ஷன் ஷோ பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. யூடியூப்பில் சொல்லியிருந்த டைம் கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டேம்ஸையும் ப்ராப்பராக பார்த்துட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எந்த இஷ்யூவும் இருக்க போகிறதில்ல. பட் அதை கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க, ஓகேவா? யூடியூப் தரப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மெயில் வந்து புஷ் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்டான விஷயம், கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ் எல்லாருமே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டியும் நீங்கள் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய மிஸ்டேக் தான். ஸோ கண்டிப்பாக அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஒரு பண்ணிக்க தேவையில்லை. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி சந்தேகம்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மனையில் அப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.